மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 07795249 வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தி ஆசிரியர் தேவா மதன், வாசிப்பவர் ஹம்சனா மாலன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுவிஸில் பாலியல் மற்றும் பண மோசடி செய்த தமிழ் பாதிரியாருக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சூரிச்சில் பெண்களுக்கு எதிரான தெரு மோசடி அதிகரிப்பு, சமூகத்தில் அதிர்ச்சி. சுவிட்சர்லாந்தில் துயர் சம்பவம், 2 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தில் உணவு விநியோகத்தில் ஈடுபடும் ரோபோக்கள். 8 வார விடுமுறை வேண்டும், தொழில் பயிற்சி பெறும் மாணவர்கள் கோரிக்கை. துர்கா கேண்டோனில் உள்ள புகலிட கோரிக்கையாளர் மையம் மீண்டும் திறப்பு. சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன். ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்னு தான் தெரியல. என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன். அப்படியா? அப்படின்னா இருக்கவே இருக்கிறது. நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் PR Troikan GmbH. நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள். PR Troikan GmbH, உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி. சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை. E-Fly நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம். இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை E-Fly மணி எக்ஸ்சேஞ்ச். நியாயமான விலை, விரைவான சேவை, நம்பிக்கையான முகவர். E-Fly மணி எக்ஸ்சேஞ்ச். தொடர்புகளுக்கு அழையுங்கள். 079 106 06 06 அல்லது 044 666 0707. COVID-19 பெருந்தொற்றிலிருந்து பெற்ற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு சுவிட்சர்லாந்து மக்களை எதிர்கால சுகாதார அவசர நிலைகளிலிருந்து சிறப்பாக காப்பாற்றுவதற்கான விரிவான திட்டத்தை சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசு அறிவித்துள்ளது. புதன்கிழமை வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ செய்தியில் எதிர்கால தொற்றுநோய் மற்றும் சுகாதார சவால்களை தடுக்கவும் சமாளிக்கவும் தேவையான பல புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேண்டமிக் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற தொற்றுநோய் சட்டம் திருத்தப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் கூட்டாட்சி அரசு மற்றும் மாநில அதிகாரிகள் இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி பரவும் நோய் மற்றும் ஆன்டிபயோட்டிக் மருந்து எதிர்ப்பு தன்மை போன்ற ஆபத்துக்களை இணைந்து சமாளிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. COVID-19 காலத்தில் ஏற்பட்ட சவால்களை முன்னிட்டு எதிர்காலத்தில் பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்களை தெளிவாக பிரித்து அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகியுள்ளது என்று கூட்டாட்சி அரசு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் பெருந்தொற்று நிலைமை உருவானால் மாநிலங்களுக்கு பதிலாக கூட்டாட்சி அரசே நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உத்தரவுகளை வழங்கும் அதிகாரம் பெற்றுக்கொள்ளும். உதாரணமாக, பொது போக்குவரத்தில் கட்டாயமாக முகக்கவசம் அணிவது போன்ற தேசிய அளவிலான கட்டுப்பாடுகளை கூட்டாட்சி அரசு நேரடியாக அறிவிக்கலாம். இந்த திருத்தங்கள் மற்றும் புதிய நடவடிக்கைகள் மூலம் சுவிட்சர்லாந்து மக்கள் எதிர்கால தொற்று நோய்களில் சிறப்பாக காக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை கூட்டாட்சி அரசு வெளிப்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் அனைவருக்கும் கட்டாயமாக உள்ள அரசின் அடிப்படை ஓய்வூதியம் எதிர்கால நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படுகிறது என்று கூட்டாட்சி சமூக காப்புறுதி அலுவலகம் புதன்கிழமை அறிவித்துள்ளது. AHVAVS-இன் டிஸ்ட்ரிபியூஷன் டெபிசிட் என்பது அதன் வருவாய் மற்றும் செலவுகளுக்கு இடையிலான வித்தியாசமாகும். 2024ஆம் ஆண்டு இந்த அமைப்பு 2.8 பில்லியன் பிராங்க் அதிக வருவாய் பெற்றது. 2025ஆம் ஆண்டிற்கு சுமார் 2.2 பில்லியன் பிராங்க் அதிகமாக வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 2026 முதல் 13வது ஊதியம் அறிமுகமாக இருப்பதால் நிதி கணக்கில் மீண்டும் எதிர்மறை நிலை உருவாகும் என அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். எனவே கூடுதல் நிதி ஆதாரம் அவசியமாகின்றது. இந்த நேர்மறை கணக்கீடுகள் 2025 ஜூன் மாதத்தில் செய்யப்பட்ட பொருளாதார முன் அறிவிப்புகளின் அடிப்படையில் உள்ளன. அமெரிக்கா சமீபத்தில் சுவிஸ்
பொருளாதாரத்திற்கு விதித்த சுங்க கட்டணங்களின் விளைவுகள் இக்கணக்கீட்டில் சேர்க்கப்படவில்லை என்று கூட்டாட்சி சமூக காப்புறுதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீண்டகால முன்னோக்கிய நிலையை பற்றி பேசும்போது தற்போதைய மிகுந்த மாற்றங்கள் நிறைந்த உலக பொருளாதார சூழ்நிலையில் அதை பார்க்க வேண்டும் என்று கூட்டாட்சி அலுவலகம் வலியுறுத்துகின்றது. சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை வெளிநாட்டவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை என்பது மாகாணத்திற்கு மாகாணம் மாறுபடும். சொல்லப்போனால் சில மாகாணங்களில் மட்டுமே, அதுவும் மாகாணம் மற்றும் முனிசிபல் மட்டத்தில் மட்டுமே வெளிநாட்டவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உண்டு. பெடரல் மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை கிடையாது. இந்நிலையில் யூரா மாகாணத்தில் வாழும் வெளிநாட்டவர்கள் சிலருக்கு திடீரென்று வாக்களிக்கும் உரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் பேர்ன் மாகாணத்தில் மியூட்டியே எனும் முனிசிபாலிட்டி தற்பொழுது யூரா மாகாணத்துடன் இணைந்துள்ளது. யூரா மாகாணத்தில் மாகாண மற்றும் முனிசிபல் மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை வெளிநாட்டவர்களுக்கு காணப்படுகிறது. ஆகவே மியூட்டியே முனிசிபாலிட்டி தற்பொழுது யூரா மாகாணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் அம்மாகாணத்திற்கு புதிதாக 1000 வாக்காளர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளனர். அவர்களில் வெளிநாட்டவர்களான 50 பேருக்கு தற்போது வாக்களிக்கும் உரிமை கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. துர்காவ் கேண்டோனில் உள்ள ஸ்டெக்போன் கூட்டாட்சி புகலிட கோரிக்கையாளர்கள் மையம் வரும் செப்டம்பர் நடுப்பகுதியில் மீண்டும் செயல்படவுள்ளது. 270 இடங்களில் காணப்படும் இம்மையம் ஆண்டின் இறுதி வரை அதிகரிக்கும் அகதி விண்ணப்பங்களை சமாளிக்க உதவும் என்று கூட்டாட்சி குடியேற்ற செயல் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த மையம் 2024 ஜனவரியில் விண்ணப்பங்கள் குறைந்ததால் மூடப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் திறக்கப்படுவதைத் தொடர்ந்து சுவிஸ் முழுவதும் அரசாங்கம் வழங்கும் மொத்த புகலிட கோரிக்கையாளர்கள் இடங்கள் 7500ஆக அதிகரிக்கின்றது. மையம் குறித்து முன்னதாக ஸ்டெக்போன் நகராட்சியில் கடுமையான விவாதம் நடந்தது. சில குடிமக்கள் பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரிக்கும் என்ற காரணத்தால் மையத்தை மூட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் போலீஸ் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தனர். 2 மணி நேரத்திற்கு மேலான விவாதத்திற்கு பின் நடந்த வாக்கெடுப்பில் பெரும்பான்மையான மக்கள் மையம் தொடர வேண்டும் என ஆதரவு தெரிவித்ததால் மையம் மீண்டும் தற்போது திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரும்போது அவர் கைது செய்யப்படாமல் பாதுகாப்பு வழங்குவதாக சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் பூட்டினுக்கு கைது செய்யப்படாத வகையில் பாதுகாப்பு வழங்க சுவிட்சர்லாந்து தயாராக உள்ளது. சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகார அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காக மட்டும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தினார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் பூட்டின் இடையே நேரடி சந்திப்பு ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு இடையே சுவிட்சர்லாந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய கூட்டாளிகள் சேர்ந்து இந்த சந்திப்பை ஏற்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். உக்ரைன் மீதான படையெடுப்பில் போர் குற்றங்களுக்காக பூட்டின் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. சுவிட்சர்லாந்து ICC உறுப்பினராக இருப்பதால் சட்டப்படி பூட்டினை கைது செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது. இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தைக்காக சிறப்பு விதிவிலக்கு வழங்க சாத்தியம் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும். ஸ்கை ஆட்டோ ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம். நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும். உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் 01 93 0 7 0 8. சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன், வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் தவணை கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் VTS Finance நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர். இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிஸில் இருந்தே வாங்க முடியும். VTS Finance சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர், உங்கள் நம்பிக்கையின் பங்காளி. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா.
சுவிட்சர்லாந்தில் தொழிற்பயிற்சி பெறும் மாணவர்களின் வேலை சுமையை குறைத்து படிப்பை விட்டு விலகுவதை தடுக்கும் நோக்கில் 1,76,447 கையொப்பங்கள் வார விடுமுறையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் வெறும் 2 மாதங்களில் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த கடிதம் கூட்டாட்சி அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கடிதத்தில் குறிப்பிடப்படுவதாவது: சாதாரண மாணவர்கள் ஆண்டுக்கு 13 வார விடுமுறை பெறுகின்றார்கள். ஆனால் பயிற்சியாளர்கள் வெறும் 5 வாரம் மட்டுமே விடுமுறை பெறுகின்றார்கள். இது வெளிப்படையான சமமற்ற நிலை என விமர்சிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியாளர்கள் அதிக வேலைச்சுமை காரணமாக சிரமப்படுவதாகவும், ஒரு ஆய்வின்படி அவர்களில் 2 பங்கு மாணவர்கள் மனநல குறைபாடுகள் அனுபவிக்கின்றார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1/4 பகுதி மாணவர்கள் தங்களின் தொழிற்பயிற்சியை முற்றிலும் கைவிடுகின்றனர். நீண்ட நேரப்பணி, போதிய விடுமுறை இல்லாமை, போதுமான ஆதரவு இல்லாமை ஆகியவை அதிகம் விமர்சிக்கப்பட்ட காரணங்களாகும். பயிற்சியாளர்களுக்கான விடுமுறை வாரங்களை அதிகரிப்பதன் ஊடாக தொழிற்பயிற்சியின் தரத்தை மேம்படுத்தலாம் எனவும், அந்த பலன் நிறுவனங்கள், மாணவர்கள் மற்றும் சமூகத்திற்கு நேரடியாக கிடைக்கும் எனவும் கையொப்பத்தை திரட்டிய கூட்டணி தெரிவித்துள்ளது. பேர்ன் நகரில் தமிழ் சுதந்திர தேவாலயத்தை வழிநடத்தி வந்த பாதிரியார் குமார் வில்லியம்ஸ் சமூக உதவி மோசடி மற்றும் ஆவணங்களை மோசடி செய்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக பேர்ன் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வியாழக்கிழமை குற்றவாளி என அறிவித்துள்ளது. அவருக்கு 5,600 பிராங்க் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 5 ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் மையமாக இருந்தது தேவாலயத்தின் நிதி மேலாண்மையாகும். வில்லியம்ஸ் தனது தேவாலய வருவாயை கணக்கில் காட்டாமல் மறைத்த நிலையில் கோனிஸ் நகராட்சியிலிருந்து சமூக உதவி பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் பேரில் சமூக நல அலுவலகம் போலீசில் புகார் அளித்தது. கடந்த சில ஆண்டுகளில் வில்லியம்ஸ் மீது தொடர்ந்தும் பல்வேறு பாலியல் தவறுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. பல பெண்கள், அதில் சிறுமிகளும் அடங்குவர், அவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டினர். ஆனால் அவர் அந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தும் மறுத்து வந்தார். 2023ஆம் ஆண்டு வில்லியம்ஸ் நெருக்கமான வீடியோ அழைப்புகளில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகின. ஒரு பதிவில் அவர் ஒரு பெண்ணை ஆடை அவிழ்க்க வலியுறுத்தும் காட்சி இருந்தது. இதனால் தேவாலயத்தினுள் பெரும் அதிர்ச்சி நிலவியதாக முன்னாள் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மேலும் பல பெண்கள் முன்னோக்கி வந்து தங்களது ஒத்த அனுபவங்களை பகிர்ந்தனர். சிலர் ஆவியின் தூதர் அல்லது தெய்வீக ஆட்கள் என்ற ஆன்மீக வேடங்களை அவர் பயன்படுத்தி பாலியல் தொந்தரவுகள் செய்ததாக தெரிவித்தனர். ஒரு பெண் பிசாசை விரட்டும் சடங்கு என்ற பெயரில் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். இந்த தீர்ப்பு தற்போது சட்ட ரீதியாக இறுதியாகவில்லை. எனினும் வில்லியம்ஸ் மேல்முறையீடு செய்து கூட்டாட்சி பேர நீதிமன்றம் வரை செல்லும் உரிமை அவருக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. வவுட் மாகாணத்தில் உள்ள நியோன் நீதிமன்றத்தில் 30 வயதான ஒரு பெண் போலீஸ் அதிகாரி 2018 முதல் 2021 வரை தனது சேவை காலத்தில் பல குற்றங்களை செய்ததாக புதன்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவர் மீது கொள்ளை குற்றங்கள் இடம்பெற்ற இடங்களிலிருந்து ஆபரணங்கள் மற்றும் கடிகாரங்களை திருடுதல், போலீஸ் ஆவணங்களை குடும்பத்தினருடன் பகிர்தல், சட்டவிரோத அபராதங்கள் விதித்து பணத்தை சொந்த தேவைக்காக பயன்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இதனால் 11,000 முதல் 17,000 பிராங்க் வரை நிதி சேதம் ஏற்பட்டதாக குற்றப்பத்திரிகை தெரிவிக்கின்றது. நீதிபதி, நீங்கள் போலீஸ் நிறுவனத்திற்கும் உங்களை நம்பிய மக்களுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளீர்கள் என கண்டித்தார். 6,200 பிராங்க் நிகர மாத சம்பளம் பெற்ற அந்த பெண், எனக்கு உண்மையில் பணம் தேவைப்படவில்லை, இது ஒரு திடீர் உந்துதல் என்று கூறினார். தவறு என்று தெரிந்தும் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். அரசு வழக்கறிஞர்கள் இது பேராசை மற்றும் அதிகார பெருமையால் நிகழ்ந்தது என வாதிட்டுள்ளனர். அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதில் 1 ஆண்டு கட்டாய சிறை மற்றும் 5 ஆண்டு போலீஸ் மற்றும் நீதித்துறையுடன் தொடர்பான பணியில் தடை விதிக்கப்படலாம். இறுதி தீர்ப்பு அடுத்த செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சூரிச் நகரில் பெண்கள் தெருக்களில் ஓடும் போதும், சைக்கிள் ஓட்டும் போதும் அல்லது உடற்பயிற்சி செய்யும் போதும் அடிக்கடி விசில் அடித்து கேலி, கூச்சல், தவறான பார்வைகள் போன்ற தொந்தரவு சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக பலர் புகார் தெரிவித்துள்ளனர். சில பெண்கள் அனுபவத்தை பகிர்ந்த போது காரில் இருந்து ஆண்கள் கூச்சல் போட்டு இழிவான வார்த்தைகள் கூறுவது, ஓடிக்கொண்டிருக்கும் போது அவமானப்படுத்துவது, சைக்கிளில் செல்லும் போது கூட பின்தொடர்வது போன்ற சம்பவங்கள் தினசரி வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நிபுணர்கள் கூறியதாவது, இத்தகைய கேட்காலிங் அல்லது தெரு மோசடி என்பது பாராட்டு அல்ல, பெண்களை அச்சுறுத்தி மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் வன்முறை செயல் என எச்சரித்துள்ளனர். குறிப்பாக விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியின் பொழுது பெண்களின் உடல் அசைவில் ஏற்படும் மாற்றத்தை இவ்வாறு தொந்தரவாக மாற்றிக்கொள்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் இயன்றால் சம்பவத்தை குறிப்பிட்டு புகார் செய்ய வேண்டும் எனவும், அதே சமயம் பொதுமக்கள் துணிவுடன் முன்வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். ஆண்கள் தங்களது நண்பர்கள், சக பணியாளர்கள், குழந்தைகள் முன்னிலையில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், இப்படியான செயல்களை பொறுத்துக் கொள்ளாமல் மாற்றம் உருவாக்கும் பணியில் அனைவரும் ஈடுபட வேண்டும் எனவும் சமூக நல அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. சென்கலன் மாநிலத்தில் நெக்கட்டால் பகுதியில் உள்ள டோக்கன்பூர்க் நகரில் 2 வயது சிறுவன் ஒருவர் வீட்டின் முன் வைக்கப்பட்டிருந்த சிறிய நீச்சல் குளத்தில் தவறுதலாக விழுந்து மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த துயர் சம்பவம் புதன்கிழமை மாலை நிகழ்ந்ததாக போலீஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. சம்பவம் நடந்த நேரத்தில் குழந்தை யாராலும் கவனிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சிறுவன் நீரில் விழுந்ததை பின்னர் குடும்பத்தினர் கவனித்து உடனடியாக அவனை மீட்டுள்ளனர். அவசர உதவி சேவை குழுவினர் உடனடியாக உயிர்காப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் சிறுவனின் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. சம்பவ இடத்திலேயே அவர் மரணமடைந்ததாக போலீஸ் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க சிறிய குழந்தைகள் நீர்நிலைகளில் அருகில் இருக்கும் போது எப்போதும் கண்காணிப்பு அவசியம் என அதிகாரிகள் பெற்றோர்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய உணவு விநியோக தளங்களில் ஒன்றான ஜஸ்ட் ஈட் டேக்அவே தனது வீட்டு விநியோக சேவையை ரோபோட்கள் மூலம் பரிசோதிக்க சுவிஸ் நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளது. இந்த முயற்சிக்காக ETH சூரிச்சின் துணை நிறுவனமான RIVR-னை செயல்படுத்துகிறது. RIVR 2023 முதல் செயற்படும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்பின் ஆஃப் நிறுவனமாகும். இது ரோபோட்டிக் துறையில் சிறந்த அனுபவம் கொண்டது. இந்த முன் முயற்சி பற்றி குறித்த நிறுவனம் குறிப்பிடுகையில், ஜஸ்ட் ஈட் டேக்அவே.com உடன் இணைந்து சுவிட்சர்லாந்தில் தொடங்கி புதிய தலைமுறை ரோபோட் விநியோகங்களை உருவாக்குகிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் மற்ற ஐரோப்பிய நகரங்களிலும் இதனை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளோம். எதிர்காலத்தில் சில்லறை கடைகள் மற்றும் வசதியான கடைகளிலும் இது விரிவடைய வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரிச் நகரில் நடைபெறும் சோதனை கட்டத்தில் 4 கால்கள் கொண்ட ரோபோக்கள் படிக்கட்டுகளில் ஏறி இறங்கும் திறன் மற்றும் சிக்கலான நகர்ப்புற இடங்களில் பயணிக்கும் சக்கரங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை ஒர்லிகோன் நகரில் உள்ள ஜகீஸ் வேர்ல்ட் உணவகத்தின் சார்பாக ஜஸ்ட் ஈட் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகங்களை செய்து வருகின்றது. முதல் 30 நாட்களுக்கு ரோபோக்களின் இயக்கம் நேரடியாக கண்காணிக்கப்படும். பின்னர் முழு செயல்முறையும் தொலைதூர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கண்காணிக்கப்படும். RIVR ஆராய்ச்சியாளர்கள் இந்த ரோபோக்களை பற்றி கூறும் பொழுது, இந்த ரோபோக்கள் சுற்றுப்புற சூழலுக்கு தானாக சரி செய்து கொள்ளும் இயல்புடையவை என தெரிவிக்கின்றனர். வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நேர்த்தியான விநியோக சேவைகளை இந்த ரோபோக்களால் வழங்க முடியும் எனவும் குறிப்பிடுகின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை 24 மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் 24.com என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.